வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தொகுப்புகளை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். வருட பாரம்பரியமிக்க BEML பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதை கண்டித்து BEMA தொழிற்சங்கம் 1 மாத கால தொடர் போராட்டம் நடத்தி வருகிறது. இதன் எதிரொலியாக தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன பேரணி நடத்தி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். ஆரம்ப காலத்தில் தங்கவயல் தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கச் சுரங்க பணியினை நம்பி வாழ்ந்து வந்த நிலையில் அதற்கு மாற்றாக சுரங்க தொழிலாளர் பிள்ளைகள் மற்றும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் பெருக்கும் விதமாக தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட BEML தொழிற்சாலையினை அதிகமான தமிழர்கள் வாழக்கூடிய தங்கவயலுக்கு மாற்றி அதில் வெற்றி கண்டவர்கள் கர்ம வீரர் காமராஜர் மற்றும் அப்போதைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க BEML தொழிற்சாலையை மத்திய அரசு தனியார் மயமாக்கியதை கண்டித்து முன்னாள் தொழிற்சங்கம் மற்றும் தற்போதைய BEMA தொழிற்சங்கம் கடந்த 10 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வருகிறது. பல்வேறு தரப்பினர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் தலைமையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆதரவு தெரிவித்ததோடு கண்டன பேரணி 26/2/2021 அன்று கோரமண்டல் டோல்கேட் எல்லையில் இருந்து போராட்ட திடல் வரை நடத்தியது. நகரமன்ற தலைவர் திரு வள்ளல் B முனிசாமி உட்பட சக கவுன்சிலர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள். அதனுடைய தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. ಶಾಸಕರು, ಕಾರ್ಮಿಕರ ಕಣ್ಮಣಿ, KM ಕ್ಷೇತ್ರದ ಜನಪ್ರಿಯ ನಾಯಕರಾದಂಥ ಶ್ರೀಮತಿ ಡಾಕ್ಟರ್ ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಅವರು ನಮ್ಮ ಏನು ರಿಲೇ ಧರಣ 10ನೇ ದಿನದ ಧರಣಕ್ಕೆ ವೆಲ್ಕಮ್ ಮಾಡ್ತಾ, ಮತ್ತೆ ನಮ್ಮ ನಗರಸಭೆ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ಶ್ರೀ ವಳ್ಳಲ್ ಮುನ್ಸ್ವಾಮಿ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ, ಅವರು ಕೂಡ ವೆಲ್ಕಮ್ ಮಾಡ್ತಾ, ಮತ್ತೆ ಏನು ಎಲ್ಲ ನಮ್ಮ ಮುನ್ಸಿಪಲ್ ಕೌನ್ಸಿಲರ್ಸ್ ಮತ್ತು ನಮ್ಮ ಪಂಚಾಯತಿ ಎಲ್ಲ ಅಧ್ಯಕ್ಷರು, ಉಪಾಧ್ಯಕ್ಷರು ಮತ್ತು ಜನಪ್ರತಿನಿಧಿಗಳು ಮತ್ತು ಕಾಂಗ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಲೀಡರ್ಸು ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಕೂಡ ನಮ್ಮ ಭಾರತ್ ಅರ್ಥ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ವೆಲ್ಕಮ್ ಮಾಡ್ತಾ, ಇವತ್ತು ಫೆಬ್ರವರಿ 16ನೇ ತಾರೀಕಿಂದ ಮಾರ್ಚ್ 15ನೇ ತಾರೀಕುವರೆಗೂ ನಾವೊಂದು ರಿಲೇ ಧರಣ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಕಮ್ರೇಡ್ಸ್ ಮತ್ತು ನಮ್ಮ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರೇ, ಅಕ್ಕ ತಂಗಿಯರೇ, ನಾವು ಏನು ಅಕ್ಟೋಬರ್ 2016ನಲ್ಲಿ BEML ಪ್ರೈವೇಟೈಸೇಷನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೊರಟಿದ್ದು, ಆವತ್ತಿಂದ ಸತತವಾಗಿ ನಾವು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. சேர்ந்து கூடு, ஒரு போர் பரணி, புது பரணி, புதிய கீதம் பாடு. ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல, வாடும் போது வளைந்து நாங்கள் செல்ல.
நாள்கிற நேரத்திலும் விடுதலை வாங்கிய போதினிலும் ஆட்சியில் ஏறிய நம்மவர்கள் அவர் வழி பார்த்து கொண்டார். முதல்வர்கள் தான் இங்கு மாறுகிறார், முடிவுகள் மாறவில்லை. ஆட்சிகள் தான் இங்கு மாறுதையா, நம் அவதிகள் மாறவில்லை. இனி பொறுத்திருந்தால் தடுப்பதற்கு உனக்கென யாரும் இல்லை. இதை புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் வேறெதும் தேவையில்லை. ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல, வாழும் போது வளைந்து நாங்கள் செல்ல. ஏ மானிடனே மானிடனே ஒன்று சேர்ந்து கூடு, ஒரு போர்ப்பரணி புதுப்பரணி புதிய கீதம் பாடு. ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல, வாழும் போது வளைந்து நாங்கள் செல்ல. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால், நாரா மோடிக்கு 15,000 கொடுத்த மோடி அவர்களே, விஜய் மல்லையா அவர்களுக்கு 15,000 கொடுத்து நாடை விட்டு கடத்திய மோடி அவர்களே, அந்த 30,000 கோடியை நீங்கள் இந்திய மக்களுக்கு கொடுத்தால் அது பெரிய இன்னும் இந்த மாதிரி ஒரு 10 தொழிற்சாலையை பெற்று தரக்கூடிய 10,000 கோடியை விட்டு ஒன்றை இல்லாத 720 கோடிக்கு பெம்பல்ல வைக்கின்ற மோடி அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், இந்த ஏழை மக்கள், இந்த தொழிற்சாலையில வசிக்கின்றவர்கள், இந்த தங்கவயல நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் பிஎம்எல்ஐ, அந்த பிஎம்எல்ல இன்னைக்கு மைசூருக்கும் பாலகாடுக்கும் பெங்களூருக்கும் பரவிருக்கின்ற 4 தொழிற்சாலைகள் வாழக்கூடிய தொழிலாளர்கள் வைத்தறிச்சலை இன்னைக்கு மோடி அரசு கொட்டிக் கொள்கிறது என்றால் இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இன்று பிஜேபி அரசு தொழிலாளிகளின் விரோத அரசு, ஏழைகளின் விரோத அரசு. இன்னைக்கு நம்ம தாய்மார்களுடைய வைத்தறிச்சலை கொட்டி 350 ரூபாய் இருக்கிற சிலிண்டரை இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்த மிக சிறப்பான அரசு பிஜேபி அரசு. இன்று கர்மவீரர் காமராஜர் அவர்களால் 80% தமிழர்கள் இங்கே வாழ்கின்றார்கள் என்று அவர் முயற்சி எடுத்து இந்த தங்கவயலிலே இந்த பிஎம்எல் என்ற இயந்திர தொழிற்சாலையை கொண்டு வந்ததினால் இந்த ஃபேக்டரியில நானும் ஒரு காலத்தில் தொழிலாக வேலை செஞ்சு இந்த தொழிலாளர்கள் பிள்ளைகள் இன்று நல்ல படிப்பினை பெற்று நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிஎம்எல்ஐ இன்றைக்கு 56% பங்குகளை விற்று தனியாரமாக ஆக்கிய மோடி அவர்கள் இன்றைக்கு நம் வைத்தறிச்சலை கொட்டி கொண்டிருக்கின்றார். இந்தியன் ரயில்வே, அதானி ரயில்வே 64 ಪಬ್ಲಿಕ್ ಸೆಕ್ಟರ್களை ಮೂಡಿ ಇದಕ್ಕೆ ತನಿಯಾಮಯರ್ಕೊಂಡಿರ್ತಾர்கள். ಯಾಕೆ ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಯಾಕೆ ನಿಮಗೆ ಇವರೆಲ್ಲ ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಅನುಕಂಪ ಬರಲ್ಲ, ಭಯ ಬರಲ್ಲ? ಯಾಕೆ ಕಾರ್ಮಿಕರು ನೋಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಭಯ ಬರಲ್ಲ? ತ್ಯಾಗಮೂರ್ತಿಗಳು ಏನು ಇಲ್ಲದೆ ದುಡಿತಾರ್ರಿ ಅವರು, ದೇಶಕ್ಕೆ ಏನು ಸ್ವಾರ್ಥ ಇಲ್ಲದೆ ದುಡಿತಾರೆ ಅವರು. ಅಂತವ್ರನ್ನ ಅನ್ಯಾಯ ಮಾಡಬೇಡಿ, ಅಂತವ್ರಿಗೆ ನ್ಯಾಯ ಕೊಡಿ, ದುಡಿಯೋ ಕೈಗಳಿಗೆ ಕೆಲಸ ಕೊಡಿ, ಮೋಸ ಮಾಡಬೇಡಿ, ಅನ್ಯಾಯ ಮಾಡಬೇಡಿ. ಹಿಂದೆ ಕಾಮರಾಜನವ್ರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ಅವರು ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಕ್ ಆಗ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ಅದೇ ಕಾಮರಾಜನವ್ರು ಇಲ್ಲ ಅಂದಿದ್ರೆ ಈ ಜಾಗಕ್ಕೆ ಬೆಂಬಲ ಬರಕ್ ಆಗ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕೆ.ಸಿ. ರೆಡ್ಡಿ ಅವರು, ನಮ್ಮ ಕ್ಯಾಸಂಬಳ್ಳಿ ಹೋಬ್ಳಿ ಅವರು, ಅದಾದ್ಮೇಲೆ ಎಂ.ವಿ. ಕೃಷ್ಣಪ್ಪನವರು, ತದನಂತರದಲ್ಲಿ ಕ್ಯಾಬಿನೆಟ್ ಮಂತ್ರಿ ಆದಾಗ
ಜವಾಬ್ದಾರಿ ಸ್ಥಾನಗಳು ಬಂದಾಗ ಮೈನ್ಸಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರಣಗಳಿಂದ ಉದ್ಯೋಗ ಮಾಡೋದು ಕಷ್ಟ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂದಾಗ ಬೆಮೆಲ್ನ ಉಳಿಸ್ಕೊಳ್ಳೋ ಅಂಥ ಪ್ರಯತ್ನದಲ್ಲಿ ಅವರ ಸಹಾನುಭೂತಿ, ಅವರ ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಷನ್ಸ್ ಇದಾವೆ. ಇನ್ಯಾರ್ದು ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಷನ್ಸ್ ಇದೆ? ಬೆಮೆಲ್ ಉಳ್ಕೊಳ್ಳೋದಿಕ್ಕೆ ಸತತವಾಗಿ ಜನಪ್ರತಿನಿಧಿಗಳು ಯಾರು ಆ ದಿನಗಳಿಂದ ಜವಾಬ್ದಾರಿ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಜನ ಆರಿಸಿ ಗೆಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ರು, ಅವರು ತ್ಯಾಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಅವ್ರು ಕುತ್ಕೋತಾ ಇದ್ರು ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಕೇಳೋದಿಕ್ಕೆ. ಇವತ್ತು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಜನಪ್ರತಿನಿಧಿಗಳು? ಎಲ್ಲೋದ್ರು ಅವರು? ಅವ್ರದೇ ಸರ್ಕಾರ ಇದೆ, ಯಾಕೆ ಮಾತಾಡಲ್ಲ? ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ಅನ್ಯಾಯ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಯಾಕೆ ಹೇಳಲ್ಲ? ಇವತ್ತು ಕೂಡ ಸರಿಸುಮಾರು KGF ಅಲ್ಲೇ ಒಂದು 2,000 to 3,000 ಜನ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆಫೀಸರ್ಸ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಕ್ಸಿಕ್ಯೂಟಿವ್ ಆಫೀಸ್ ಬೇರರ್ಸ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರ ಕಷ್ಟ ಏನು? ಅವ್ರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ನ್ಯಾಯ ಕೊಡ್ಬೇಕು? ಯಾಕೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತಾ ಇದೆ? ಒಂದು ಡಿಫೆನ್ಸ್ ಎಕ್ವಿಪ್ಮೆಂಟ್ಸ್ ಆಗ್ತಾ ಇರುವಂತದ್ದು ಒಂದು ದೇಶದ ಅಸೆಟ್. ಅದು ದೇಶಕ್ಕೆ ಒಂದು ಅಸೆಟ್ ಆಗುವಂತದನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಪ್ರೈವೇಟೈಸೇಷನ್ ಮಾಡ್ತಾರ? ಹಿಂದೆ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ ಅವರಿಗೆ 2,000 ಎಕರೆ 1,849 ಎಕರೆ 1960s ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ಒಂದು ಪಬ್ಲಿಕ್ ಸೆಕ್ಟರ್ ಉಳಿಲಿ, ಸ್ಥಾಪನೆ ಆಗ್ಲಿ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ನೀವು ತಿಳಿಸಿದೀರಾ ನಾವು ಇದನ್ನ ಪ್ರೈವೇಟೈಸ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ? ಏನಿತ್ತು ಅಂತ ಕಾರಣ? ಏನಂತ ಕಾರಣ ಇತ್ತು ನೀವು ಈಗ ಬೆಮೆಲ್ನ ಪ್ರೈವೇಟೈಸ್ ಮಾಡುವಂಥದ್ದು? ಯಾವ ನೀತಿ ಆಯೋಗ? HAL ಅದೇ ಪರಿಸ್ಥಿತಿ ತಂದಿಟ್ರಿ, BSNL ಅದೇ ಪರಿಸ್ಥಿತಿ ತಂದಿಟ್ವಿ. ಇವತ್ತು ಜಿಯೋ ಅಂತೀರಾ, ಏರ್ಟೆಲ್ ಅಂತೀರಾ, ಇನ್ನೊಂದು ಅಂತೀರಾ. ಅವರು ಒಬ್ಬರು ಸರ್ವೈವ್ ಆಗೋದಕ್ಕೆ, ಒಬ್ಬರು ಸಾಹುಕಾರ ಆಗೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಾವಿರಾರು ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ, ಎಷ್ಟು ಲಕ್ಷಾಂತರ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಕಾರ್ಮಿಕರನ್ನ ಮನೆ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಅವ್ರ ಶಾಪ ನಿಮಗೆ ತಟ್ಟುತ್ತೆ, ಸರ್ಕಾರ ತಟ್ಟುತ್ತೆ, ನಮ್ಮೆಲ್ಲ ಕಾರ್ಮಿಕರ ಶಾಪ ತಟ್ಟುತ್ತೆ ನಿಮ್ಗೆ. ಅವ್ರನ್ನ ಅನ್ಯಾಯ ಮಾಡಬೇಡಿ, ಅವ್ರನ್ನ ಬೀದಿ ಪಾಲ್ ಮಾಡಬೇಡಿ, ಅವ್ರನ್ನ ಕಷ್ಟ ನೋಡಿ. ಅವ್ರು ದೇಶಕ್ಕೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ದೇಶ ಉಳಿಸೋದಕ್ಕೆ ಅವ್ರು ಕಷ್ಟ ಮಾಡಿದ್ದಾರೆ. ದೇಶ ಉಳಿಸುವಂಥದ್ರಲ್ಲಿ, ದೇಶಕ್ಕೆ ಲಾಭ ತಂದ್ಕೊಡೋ ಅಂಥದ್ರಲ್ಲಿ, ದೇಶಕ್ಕೆ ಗೌರವ ತರುವಂಥದ್ರಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕರ ಪಾಲಿದೆ. ಅವ್ರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡಬೇಡಿ, ಅವ್ರಿಗೆ ನ್ಯಾಯ ಕೊಡಿ. ನಾನು ಕೂಡ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ನಾನು ಜವಾಬ್ದಾರಿ ಬಂದಾದ್ಮೇಲೆ ನಾನು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾಗೆ ಲೆಟರ್ ಬರೀತೀನಿ. ಲೆಟರ್ ಬರೆದಾಗ ಹೇಳ್ತೀನಿ, ಇದು ಒಂದು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂನ್ಸಿ, ರಿಸರ್ವ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂನ್ಸಿ. ಹಿಂದೆ ಮೈನ್ಸಲ್ಲಿ ಸಾವಿರಾರು ಕುಟುಂಬಗಳು ಕೆಲಸ ಕಳ್ಕೊಂಡಿರುವಂಥ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಇನ್ನೊಂದು ಉದ್ಯೋಗ ಸಿಕ್ಕುವಂಥ ಅವಕಾಶ ಆಗಿದೆ ಬೆಮೆಲ್ನಿಂದ. ಇದನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡಿ, ಇದನ್ನ ಮುಳುಗಿಸೋ ಅಂತ ಕೆಲಸ ಮಾಡಬೇಡಿ ಅಂತಂದಾಗ ಅವರು ಡಿಫೆನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿಂದ ಎಲ್ಲ ಮಿನಿಸ್ಟರ್ಸು ಮಾತಾಡಿಕೊಂಡು ಒಂದು ಕೋಆರ್ಡಿನೇಷನ್ ಇಂದ ಮತ್ತೆ ನನಗೆ ಲೆಟರ್ ರಿಪ್ಲೈ ಮಾಡ್ತಾರೆ. ಬಟ್ ನಾನು ಇದು ಒಂದು ಸ್ಟ್ರಾಟಜಿಕ್ ಸೇಲಿಂದ ನನ್ನ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿರೋ ಬೆಮೆಲ್ನ ಅಥವಾ ಬೆಮೆಲ್ನ ಉಳಿಸಿ ಅನ್ನೋಂಥದ್ರಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿರುವಂಥ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ತಗೋಬೇಕು ಅಂತ ನಾನು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ಗೆನೇ ನಾನು ಲೆಟರ್ ಬರೀತೀನಿ, ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ಅದು 2020 ಜಾನ್ವರಿಯಲ್ಲೇ ನಾನು ಲೆಟರ್ ಬರೀತೀನಿ, ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ಅವರಿಂದನೂ ಕೂಡ ನನಗೆ ಲೆಟರ್ ಕರೆಸ್ಪಾಂಡೆನ್ಸ್ ಆಗುತ್ತೆ. ಆದರೆ ನನಗೆ ಸಮಾಧಾನವಾಗಿರುವಂಥ ಉತ್ತರ ಬರಲ್ಲ. ಅದೊಂದು ನೀತಿ ಆಯೋಗ 2016 ನೀತಿ ಆಯೋಗ ಸ್ಟ್ರಾಟಜಿಕ್ ಸೇಲಲ್ಲಿ ಇವೆಲ್ಲ ಇದ್ದಾವೆ, ನಾವಿದು ಒಂದನ್ನ ಕೈ ಬಿಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತಂದ್ರು. ಪದೇ ಪದೇ ನನ್ನ ಪ್ರಯತ್ನ ಇದೆ, டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு ಮತ್ತೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೀನಿ. இத்துடன் பார்வைகள் முடிவடைந்தன. மீண்டும் இணைவோம் கதிர்மணி பார்வைகளுக்காக. உங்கள் PF இன்பன். வணக்கம். மேலும் பல சுவையான பார்வைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள்.